He has not given you strength, but he became your strength. ஜீவ சிந்தையோடு இருந்தவனுக்கு தேவன் அங்கே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் வைத்திருந்ததை காணக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாயிருக்கும். காலேபு யோசுவாவுக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் இருந்ததா? உனக்கு வாக்குத்தத்தம் இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியின் துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஆமென். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 271வது அவருடைய அனந்த ஞானம் பாயாசமா பாய்சனா? மிக முக்கியமான கேள்விக்கு ஆவியானவர் பதில் கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. கேள்வி என்ன? பாயாசமா பாய்சனா? பாருங்க, இந்த வேதத்துல இரண்டுமே இருக்குதுங்க. பாய்சனும் இருக்கு, பாயாசமும் இருக்கு. ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். உங்களுக்கு தெரியும், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 145வது சங்கீதம் 3வது வசனத்தில் பாருங்கள். Psalm 145 verse 3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. மனித அறிவு கெட்டாத முறையிலே தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுல நம்முடைய பங்கு என்ன? அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க, ஒரு உதாரணத்தை பாருங்களேன். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களுக்குள்ளே இயேசுவையே தேவ பலனாக வைத்திருக்கிறார். நான் திரும்ப சொல்லட்டுமா? According to 1 Corinthians chapter 1 verse 24, God made Jesus your strength. That is divine strength. You should note it down. He has not given you strength, but he became your strength. For what purpose? To solve all your issues. உன்னுடைய எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவிலே தேவன் உனக்குள்ளே தேவ பலனாக இயேசுவையே வைத்து இருக்கிறார். So what? பிரச்சனை நீயே தீர்த்து கொள்ளலாம். ரைட்? ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். பாருங்க, அந்த பவுல் கையில ஒரு பெரிய விரியன் பாம்பு அவனை கடித்து கொண்டது. அவன் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்தான்? அங்கே எரிந்து கொண்ட நெருப்புல கையை ஒரு உதறனா பாம்பு அவனை விட்டு கீழே விழுந்தது. விஷமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. திரும்ப அவனை தூக்கி சிறைச்சாலைக்குள்ளே போடுகிறார்கள். தன்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்தான்? தேவனிடத்திலே அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கவில்லை, அவரை பாடி சந்தோஷமாய் துதித்தான். சிறைச்சாலை கதவு திறந்ததா இல்லையா? எலிமா ஊழியத்துல தொல்லை பண்றான். பவுல் அந்த நேரத்தை வீணாக்க அவனுக்கு நேரம் இல்லை. என்ன செய்தான்? சில காலம் உன் கண்கள் குருடாய் இருப்பதாக. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? எப்படி நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை எடுத்து தீர்த்து கொண்டு சுய அறிவோடு செயல்பட்டு சுதந்திரமாக வாழலாம். இல்ல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுது புரண்டுட்டே இருக்கலாம். அழுது புரண்டா 5 பைசாவும் கிடைக்காது. இருக்கிறதை இழந்துருவீங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இன்றைய பாடம்
நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், தேவன் வேதத்துல நன்மையையும் வைத்திருக்கிறார், தீமையை வைத்திருக்கிறார். உலகத்திலே நன்மையை வைத்திருக்கிறார், தீமையை வைத்திருக்கிறார். அங்கே ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சிருந்தாரு? நன்மையான மரத்தையும் வைத்திருந்தார், தீமையான மரங்களையும் வைத்திருந்தார். எது வேண்டுமோ நீ செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்றார். எப்போ பாயாசத்தையும் ஏதேன் தோட்டத்துல வைத்திருக்கிற, பாயுஷனையும் வைத்திருக்கிற, நீ எதை தெரிந்து கொள் என்று கூட சொல்லிடுறார். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Deuteronomy chapter 30 verse 19. உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நான் ஜீவனையும் மரணத்தையும், கவனிங்க, நான் அப்படின்றால் யாரு? இயேசுதான் சொல்லுகிறார், தேவன் தான் சொல்லுகிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ ஜீவ மரத்தை தெரிந்து கொள், நீ பாயாசத்தை தெரிந்து கொள் என்று ஓப்பனா அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா கவலைப்பட வேண்டிய நிஜம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலேயே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? முதல் பெற்றோர் சாபத்தை தான் தெரிந்து கொண்டார்கள், பாய்சனைத்தான் தெரிந்து கொண்டார்கள், மரணத்தையும் தெரிந்து கொண்டார்கள். இதைத்தான் இந்த நூற்றாண்டு வரைக்கும் நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் தவறானதை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே 50-60 ஆண்டு கால விசுவாசிகளும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு ஒரு 4-5 தலைப்புகளிலே சில காரியங்களை தியானிக்க போறோம். பிரச்சனை அல்லது ஆசீர்வாதம் எங்க துவங்குகிறது? சிந்தையில துவங்குகிறது. சோ முதலாவது எதை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், பாயாச சிந்தை எது, பாய்சன் சிந்தை எது? சரிங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய விருப்பமெல்லாம் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அவருடைய மனது புதுப்பிக்கப்பட்டதாக ஜீவ சிந்தையுள்ளவர்களாக நீங்கள் வாழ்நாள் எல்லாம் வாழ போகிறீங்க. பிரச்சனைகளை துச்சமாக பார்த்து மிதித்து கடந்து செல்லுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், எலிசாவை பிடிப்பதற்கு ஒரு சேனையே வந்து நிற்குது. ஒருவன் எப்படி இருக்கிறான்? ஜீவ சிந்தையோடு இருக்கிறான். இன்னொருவன் மரண சிந்தையோடு இருக்கிறான். ஐயோ எஜமானே, ஒரு சேனையே வந்துட்டுங்கிறான். ஜீவ சிந்தையோடு இருந்தவனுக்கு தேவன் அங்கே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் வைத்திருந்ததை காணக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாயிருந்தது. அவன் என்ன சொல்லுகிறான்? வேலைக்காரனை பார்த்து, கேயாசி, டோன்ட் வரி, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். கூலா ஆன்சர் பண்றான். ஏன்? சிந்தை ஜீவன் உள்ளதாக இருந்ததுனால. நல்ல கவனிங்க, இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இதை விட மோசமான சூழ்நிலையில இல்லை அருமையானவர்களே. ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு சத்துருவானவன் தன்னுடைய சேனை ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை அனுப்பி இருந்த போதிலும் சாதாரணமா பேச, கேயாசி பயப்படாதப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்கிற சிந்தை உள்ளவனாய் இருந்ததுனாலதான் அங்கே என்ன கொடுத்தாரு? அக்கினிமயமான ரதங்களை தேவனால் கொடுக்க முடிந்தது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? சிந்தையை மாற்றவே மாற்றாதீங்க. எண்ணத்தை, நினைவை, வசனத்தை விட்டு வெளியே போகவே போகாதீங்க. வசனம் எழுத சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இப்போ உங்களை யாரு சேஸ் பண்றா? உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களை சேஸ் பண்றாங்களா? அல்லது உங்கள் கேன்சர் வியாதி உங்களை சேஸ் பண்ணுதா? என்ன ஒருவனும் தொட முடியாது. என் சரீரத்தை ஒருவனும் தொட முடியாது. என்னுடைய மனதை ஒருவனும் தொட முடியாது. ஏன்? அவன் என்ன தொடுறதுக்கு முன்பதாக தேவனுடைய ஆவியானவருடைய கண்களை தொட வேண்டும். அந்த கண்ணின் மணியை ஒருத்தனும் தொடவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுல ஸ்ட்ராங்கா நிற்க முடியுமா அங்கிள்? ஸ்ட்ராங்கா நிற்கணும், நிற்க வேண்டும், நிற்க முடியும். நான் அப்படிதாங்க இப்ப கற்றுக்கொள்ளுகிறேன்.
ஒரு தேவைக்காகவோ அல்லது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவோ ஒரு இடத்துக்கு போறேன், எனக்குள்ள கூல்னஸ் வந்துடுது. அப்படின்னா என்ன பொருள்? கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த் வந்துடுது. இது நன்மையாகத்தான் முடியும். நல்லா தூங்குறேங்க, ஜாய்ஃபுல்லா இருக்கிறேங்க, ஐயா நீங்களும் அதற்குள்ளாக வந்து விடுங்கள். அவ்வளவு பெரிய சேனையை பார்த்து எலிசா பயப்படாமல் இருந்தான் என்றால், எத்தனை பிரச்சனைல இருக்க? ஒரு 100 பிரச்சனைல இருப்பியா? வியாதி, குழப்பம், குடி பிரச்சனை இருந்து வெளியே வர முடியல, தவறான தொடர்பு இருந்து வெளியே வர முடியல, கடன் பிரச்சனை, பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை, பிள்ளைகள் படிக்கிறது இல்லை, மனைவி விசுவாசி. ஐயா இதை மாதிரி நீ 100 பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, இவைகளின் மத்தியிலும் உன்னுடைய சிந்தையை பாயாச சிந்தையாக நீ வைத்துக்கொள்ள முடியும், வைத்துக்கொள்ள வேண்டும். அது வேதம் முழுதும் அதுக்கு சான்றுகள் உள்ளனவே. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமா? ஒரே சூழ்நிலை, ஒரே வனாந்தரம், 99.999 சிந்தை எப்படி இருக்கு? நாம் வெட்டுக்கிளிகள். கவனிக்கிறீங்களா? அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். ஐயா அதே சிச்சுவேஷன்லங்க 2 பேரும் தூள் கிளப்பினார்களே, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா காலேபு யோசுவாவுக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் இருந்ததா? உனக்கு வாக்குத்தத்தம் இல்லையா? அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் இருந்தது? யோசுவா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்று. 2வது, ஒருவனும் உனக்கு விரோதமாக வருவதில்லை, உனக்கு விரோதமாக நிற்பதில்லை. 3வது, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டார் பாருங்க. இது எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் என்று எடுத்துக்கொண்டான் யோசுவா. அவன் தான் சொல்றான், என்ன சொல்லலாம்? எளிதாக சுதந்தரிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving God we have. என்ன ஒரு அருமையான வார்த்தையை அவர் தந்திருக்கிறார் அல்லவா? அங்கே உபாகமம் 5:29 என்ன சொல்லுகிறது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும். 7 வசனம் இருக்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று 7 வசனம் இருக்கு. தேடி கண்டுபிடி, நீ வாழ்ந்துருவா, நீ சுகித்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன்னுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாததா இருக்கும், நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகி கோடாய் நீ பெருகி அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அதற்காகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, அல்லேலூயா. ஐயா எண்ணத்தை சரி செய்யாவிடில் இப்படி தோல்வியை சிந்தித்து பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் இருக்கிறதையும் நீங்க இழந்து போவீங்க. உங்க சிந்தையை நாசப்படுத்துவது எது என்று சொல்லட்டுமா? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியாத போதகர்கள் தான் அநேகர் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, உங்கள் சிந்தையை பாய்சனாக மாற்றக்கூடிய பிரசங்கங்கள் ஏராளம் இருக்கு. கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்க இருதயத்துல என்ன சிந்தை உள்ளவர்களா இருக்கிறீர்களோ அந்த சிந்தையை தான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அங்கே நீதிமொழிகள் 23:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Proverbs chapter 23 verse 7. உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் அவன் இருக்கிறாங்க. 99.99% என்ன நினைவோடு இருந்தாங்க? அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள், முடிஞ்சு போச்சு, இப்படியே சிந்திச்சான். வனாந்தரத்திலே மாண்டு போனார். ஜீவ சிந்தையுடைய பாயாச சிந்தையுடையவர் யாரு? காலேபு. யோசுவா சட்டையை கிழிக்கிறான், டாய் இதோ இருக்குடா, ஈஸியா பிடிக்கலாங்கிறான் பாருங்க. ஜீவ சிந்தை. அந்த 2 பேர் தாங்க போய் சேர்ந்தாங்க புறப்பட்டதுல. மற்றவங்க எல்லாம் வனாந்தரத்துல பிறந்தவங்க தான் போனாங்களே தவிர, அங்கே எகிப்திலிருந்து வெளிப்பட்ட பொழுது 20 வயதிற்கு மேலான காலேபு யோசுவா தவிர வேற ஒருவனும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிந்தையிலே விஷத்தை வச்சிருந்தாங்க, பாய்சனை வைத்திருந்தார்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? பாயாச சிந்தை, பாய்சன் சிந்தை. 2வது பாயாச பேச்சு, பாய்சன் பேச்சு.
ரைட்? பாயாச பேச்சு என்ன சொல்லும்? இன்றைக்கு அவன் தலையெடுக்க போறான். பாய்சன் பேச்சு என்ன சொல்லும்? அவர் ராட்சதன், நீ சிறுவன். இது பாய்சன், நெகட்டிவ் ஸ்பீச்சஸ். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். 21ஆம் நூற்றாண்டிலே தேவன் எழுப்பி இருக்கிற ஜாஸ் ஊழியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்று இந்த நிகழ்வுகள், இந்த செய்திகள், இந்த ஒளி நாடாகள் உங்களை வந்து அடைந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அருமையானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, திரும்ப நான் அதை சொல்லட்டுமா? ஆட்டு இடையனுக்கு ஒரு அறிவுங்க. நாளைக்கு இல்லை, இன்றைக்கே இவன் தலையெடுத்துறான். என்ன பேசுகிறான்? ஜீவனை பேசுகிறான். ராஜாவும் அந்த ஆட்டு இடையனுடைய சகோதரர்களை என்ன சொல்றாங்க? நீ சின்ன பையன்டா, அவர் ராட்சதன்டா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாவிலே தேவன் உலகத்தை உலுக்கக்கூடிய பயங்கரமான வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். thank you master for your goodness. What a loving daddy. Hallelujah. அடுத்தது பாருங்க, கொடிய பஞ்சம். என்ன சூழ்நிலை? குழந்தைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிடக்கூடிய பயங்கரமான ஒரு பஞ்சம். அங்க வந்தா பாருங்க, ஜீவனை பேசுகிற ஒருத்தன். அவன் யாரு? எலிசா. கஷ்டமே படலைங்க. அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு எந்த கஷ்டமும் படலை. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலை, உபவாசம் பண்ண சொல்லலை, சத்துருக்களை ஜெயித்து நீங்கள் கொள்ளையடிங்கன்னு சொல்லலைங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியும் அவனுக்கு? நான் பேசிட்டா அது நடந்துடும். அவன் என்ன சொல்கிறான்? இயேசு நாமமே அப்போ இல்லையே. அவன் என்ன சொல்கிறான்? நாளைக்கு இந்த நேரம் இங்கே பஞ்சம் இருக்காதுன்னு சொன்னான். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளை, நீ இப்படி சொல்ல பழகிட்டியா இல்லையா? சொல்லத்தானே சொல்றாருங்க. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர், நல்லவர். அங்க வந்து ஒருத்தன் பாருங்க, பாய்சனை பேசுறான். ராஜாவுடைய பிரதானி என்ன பாய்சனை பேசுறான்? வானத்தின் மதகுகளை திறந்து கொட்டினாலும் இந்த பஞ்சம் தீருமா எலிசான்னு நக்கலா பேசுறான். பதில் பேசுறான் பாருங்க. யாரு? நாவில உள்ள அதிகாரத்தை அறிந்திருந்த எலிசா. எப்பா, பஞ்சம் தீந்துரும், நீ உன் கண்களால் பார்ப்பாயே தவிர நீ என்ன செய்வா? செத்து போயிடுவான்னு சொன்னான். சொன்னபடியே ஆயிற்று. அருமையானவர்களே, உங்கள் நாவில இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவரை என்றைக்கு நீங்கள் அறிந்து கட்டவிழ்க்க போகிறீர்கள்? அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? நீதிமொழிகள் 18:21. The book of Proverbs chapter 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு குறைந்ததுங்க ஒரு 3-4 பேர் ஃபோன்ல கூப்பிடுறாங்க. ஐயா, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு முன்பதாக எனக்கு ஒரு தொலைபேசி, தூத்துக்குடி மாவட்டத்தில், சரிங்களா, குழந்தையை பெற்று 1-2 மாதம் ஆயிருக்கு. குழந்தைக்கு பால் ஊட்ட முடியவில்லை. அந்த மார்பகத்தில் கட்டி இருக்கிறது, அது வலியாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த வலி இருக்கிற இடத்துல கை வைமா, வீக்கம் இருக்கிற இடம், வலி இருக்கிற இடத்துல கை வைன பிரேக் போ சாத்தான். கட்டியும் மறைந்து போ, வலியும் மறைந்து போ என்று இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னேங்க. சொன்னபடியே ஆயிடுச்சு. ஏன்? நான் எலிசாவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன், நான் ஆட்டு இடையனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஐயா, என்னுடைய கம்ப்ளீட் மாடலாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. பிரச்சனை தீர்க்க அவர் என்னங்க செஞ்சார்? அங்க என்னது? மரணம். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அவர் இதைத்தானங்க கற்றுக் கொடுத்தாரு. லாசருவே வெளியே வா என்று தானே சொன்னாரு. உங்களையும் சொல்லத்தானே சொல்லி இருக்கிறாரு. ஏன் விஷத்தை பேசுறீங்க? ஏன் பாய்சனை பேசுகிறீர்கள்? ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்மறையான பேச்சுகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நஷ்டத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பிள்ளை நார்மலா 30-40 மார்க் தான் வாங்குறான், எக்ஸாம் போறான், 12th எக்ஸாம் போறான். உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் போகணும். அவன் 6 பாடம் எழுதுனா 2ல் ஃபெயில் ஆயிடுறான்.
எலிசாவை போல பேசக்கூடாதா? இயேசு கிறிஸ்துவை போல பேசக்கூடாதா? ஆட்டு இடையனை போல பேசக்கூடாதா? தம்பி, உன் பேர் ரமேஷ், நான் சொல்கிறேன், இயேசுவாகிய ஞானம் உனக்குள்ளே இருக்கிறதுப்பா. நீ 80+ வாங்குகிறா, இயேசுவின் நாமத்தினால நீ விரும்புகிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உனக்கு சீட்டு கிடைக்குது. நீ சொல்லி தொலைக்கிறதுக்கு என்னப்பா கஷ்டம்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்கள் நாவில் பவர் இருக்கு பாருங்க, சூப்பர் நேச்சுரல் பவர். எலிசாவுடைய நாவிலே இருந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய நாவிலே இருந்த வல்லமை, ஆட்டு இடையனுடைய நாவிலே இருந்த வல்லமை, பாவிகளிலும் பிரதான பாவி இடத்துல அவனுடைய நாவிலே இருந்த வல்லமை, பேதையாகிய பேதுருடைய நாவிலே இருந்த வல்லமையை என்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஐயா, நீங்க அந்த வல்லமையை அறிஞ்சிட்டீங்கன்னா உங்க பேச்செல்லாம் பாயாசமாக மாறிடும். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord, what a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவாங்க. ஏனென்றால் நம்முடைய நாவிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. அது காற்றையும் கடலையும் அமர செய்யும், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்யும், கேன்சர் கட்டியையும் மறைய செய்யும், பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைத்து வைக்கும், மக்கு பிள்ளைய பெஸ்ட் மார்க் எடுக்க வைக்கும். வான் ஆவு. ஹல்லேலூயா. ஓ, இது thank you Lord for your goodness. என்னெல்லாம் பார்த்தோம்? பாயாச சிந்தை, பாயாச பேச்சு, பாயாச கிரியைகளை குறித்து சில வார்த்தைகளை பார்ப்போமா? பாயாச கிரியைகள் அது என்ன செய்யும்? சட்டையை கிழிக்கும். எப்படி சட்டையை கிழிக்கும்? எல்லாரும் சொல்லுவான், யோசுவா அமைதியாயிரு, இல்லைன்னா கல்ல இருந்து கொன்னு விடுவோம். அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். காலேபுக்கு யோசுவாவுக்கு என்ன தெரியுது? அட சப்ப மாட்டாடா இது, இதோ இருக்குப்பா, இப்பொழுதே போய் சுதந்திரிக்கலாம், எளிதாக சுதந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டையை கிழிக்காங்க. பாயாச கிரியைனா என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை விசுவாசித்து நீ சட்டையை கிழிக்கணும். அப்படின்னா என்ன பொருள்? உன்னை சுற்றி 1000 பேர் நின்று முடியாதும்பா, நீ என்ன சொல்லுவா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஓ, துர்ச்செய்தி கேட்கிறதுனால 10 பேரும் சொல்றா, எப்பா அவங்க ராட்சதர்கள். இவன் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள், அங்கன்னா கல்லுக்கு பஞ்சமா இருக்கும் வனாந்தரத்துல, எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கல். காலேபு யோசுவாவையும் இன்னைக்கு கொல்லவில்லைன்னா நம்மளை அங்க கொண்டு போய் சாகடிச்சிருவான்னு அவ்வளவு பயங்கரமான துர்ச்செய்தியை மத்தியிலும் இவன் எப்படிங்க எழுந்தனுன்னா? காலேபு யோசுவா எப்படி எழுந்தனுன்னா? எப்படி நம்ப முடியாததை நம்ப முடிந்தது? வார்த்தை தாங்க, தேவனுடைய வார்த்தை வருது. யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்று, ஒரு நாள் 2 நாள்ல நீ 120 வருஷத்துக்கு மேல வாழ போறப்பா. ஒவ்வொரு நாளும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு. பிடிச்சிட்டான், எனக்கு தான். அருமையான தேவர்களே, ஒவ்வொரு செய்தியின் துவக்கத்திலேயே நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீங்க 1000 மடங்கு பெருகுவீர்கள், நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள், நீங்கள் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது இது எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்? 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும். நீ எதுல ஒருமனப்படணும்? இந்த அங்கிள் அடிக்கடி சொல்றாருப்பா செய்தியின் துவக்கத்தில், நீ இப்பொழுது இருக்க காட்டிலும் 1000. ஆமா, நான் 1000 மடங்கு பெருகுவேன். இப்போ என் பேங்க்ல என்னதான் இருக்குது? ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு. அது 1000 மடங்கு பெருகும். எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடு தான் இருக்கு, எனக்கு இது 1000 வீடாக பெருகும். எனக்கு ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இருக்கு, இது 1000 வாகனமாக பெருகும் என்று பெற்றுக்கொள்ளுவது எளிதான காரியம். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Hallelujah. ஆமா, அப்போ ஜீவ சிந்தையுடையவர்கள் சட்டையை கிழித்தார்கள், மரண சிந்தையுடையவர்கள் கல்லை எடுத்து எரிய ஆயத்தமாக இருந்தார்கள். கடைசியாக இந்த வசனத்திலையும் பாருங்களேன், பாயாச வசனத்தையும் நான் தான் வச்சேங்கிறாரு, பாய்சன் வசனத்தையும் நான் தான் வச்சேங்கிறார்.
நல்லதை பிடிச்சிக்க. எப்போ கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் சொல்லிட்டார. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு 2-3 உதாரணம் பாருங்க. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன், அதாவது தண்டிப்பேங்கிறார். அதே வேதம் தான் சொல்லுது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எது வேண்டுமோ எடுத்துக்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் எடுத்துட்டேன். 1000 தலைமுறைக்குள்ள 10,000 தலைமுறை வரைக்கும் என்னுடைய சந்ததிக்கு அவர் இரக்க செய்வார் என்கிறத விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். இது பாயாசம் என்னது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் எடுத்துக்கிட்டேங்க. நல்ல ஜீவ வசனத்தையே எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஒருவரையும் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்க போதகர் எதை போதிக்கிறார்? அவர் ஆபிரகாமை சோதித்தார், அவர் யோபை சோதித்தார். உங்களுக்கும் சோதனை உண்டு. உருப்படாம போயிட்டீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? உங்க கஷ்டத்துக்கு காரணம் தெரிகிறதா? மேடையில இருந்து அந்த 10 வேவுகாரர்களை போல துர்ச்செய்தியை பிரசங்கிக்கிற ஊழியர்களுக்கு ஐயோ, ஜனங்களை வாழ விடுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க வழிவிடுங்கள். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று என்றைக்கு அதை நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு கிறிஸ்தவம் மிகவும் பரிதாபமாக வாழுகிறது. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏன்? பிரசங்க பீடங்களில் இருந்து அந்த 10 வேவுகாரர்களை போல துர்ச்செய்தியை நீங்கள் ஏராளம் தாராளமாக அள்ளி தூவுகிறீர்கள். அந்தோ பரிதாபம். உங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்க எதைத்தான் எடுத்துக்கொள்ளுகிறாங்க? பாய்சனை தான் எடுத்துக்கொள்றாங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாகத்தக்கதாக பிதாவே, உம்முடைய வார்த்தையை போதிக்கிற பிரசங்கமாருடைய வாயிலிருந்து நல்ல செய்தி வருவதாக, விசுவாச செய்தி வருவதாக, ஆசீர்வாத செய்தி வருவதாக. இவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் வாழ்ந்து சுகித்து செழித்து உம்முடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் கொண்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிருபை நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.